கூட்டணி பலம் தான் திமுக 2026 வருஷன்ல மறுபடியும் ஆட்சி அமைக்கும் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான காரணம் நீங்க நினைக்கிறீங்களா? என்ன ரீசன்ஸ்லாம் இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே தனித்தும் போட்டியிட்டு இருக்கிறார்கள், மாற்று அணியை கட்டியும் போட்டியிட்டு இருக்கிறார்கள், அதிமுகவோடும் அணி சேர்ந்து போட்டியிட்டு இருக்கிறோம், திமுக கூட்டணியிலும் தொடர்கிறோம். அப்போ இந்த தேர்தல் அரசியல் அனுபவத்தில் பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்த ஒரு பின்னணி இந்த கட்சிகளுக்கு இருக்கிறது. திமுகவுக்கும் இருக்கிறது, திமுக அணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டணி எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் சொன்னதை போல ஒரு கட்டுக்கோப்பான அணியாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டின் அரசியல். அதை வெறும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசியல் அல்லது சிறுபான்மை மக்கள் பாஜகவை காட்டி எங்களை இது பண்ணுறாங்கன்னு அவர் சொன்னார். தமிழ்நாட்டுக்கு எதிரான விஷயங்கள்லாம் பாஜக நிற்குது, சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரானது மட்டும் இல்லை. இப்போ நீட்டு விலக்கு தரமாட்டோம், உயிரே போனாலும் தரமாட்டோம்னு சொல்கிறது வெறும் சிறுபான்மை மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா? தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறோம் சட்டமன்றத்தில். தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து 230 உறுப்பினர்களும் சேர்ந்து நீட்டு விலக்கு வேணும்னு சொல்லும்போது 4 உறுப்பினர்கள் மட்டும் எழுந்து நீட்டு விலக்கு தரமாட்டோம்னு வெளிநடப்பு செய்கிறாங்க. 230 உறுப்பினர்களும் சேர்ந்து இருமொழி கொள்கை தான் சொல்லும்போது 4 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செஞ்சு மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயத்திலையும் தமிழ்நாட்டினுடைய 230 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றோம். 4 உறுப்பினர்கள் மட்டும் பாஜக உறுப்பினர்கள் மட்டும் வெளியே போகிறாங்க. அப்போ அது வெறும் சிறுபான்மை மக்கள் எதிர்ப்பு அல்ல, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு எதிர்ப்பு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக பயணிக்குது. அப்படிங்கும்போது அந்த பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த இடத்துல தான் இந்த கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரே குரலில் நிற்கிறோம்.